மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இங்க பாருங்க, நீங்க வெளிய இருக்கீங்க, நான் உள்ள இருக்கேன். வெளிய இருந்து உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அத வீட்டுக்குள்ள இருக்கிற எனக்கும் தெரியும். ஆமாங்க நேரா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த பார்கவி எங்களை கூட அத்திய பார்க்க விட மாட்டேங்கிறா. எங்க அத்தை உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது கங்காணியர. என்னையா சொல்ற? ஆமாங்க கங்காணியர, இங்க பாருங்க, இப்ப என்னுடைய கவலை எல்லாம் எங்க அத்தைய மயக்கி இந்த பார்கவி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிவிட்டா. ஐயோ, அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வள்ளியம்மா வந்து என்ன மாமா இப்படி நடந்து போச்சுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் மாப்பிள்ள உலக்க நான் பொறுப்பு இல்லாம தெரியறானே, அவன் நாளைக்கு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் தானே குடும்ப தலைவன். அதுக்கு தான் கங்காணியர, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னையா செய்யணும்? ஒரு சின்ன விஷயம்தான். ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷனுங்களா பார்த்து கூட்டிக்கிட்டு உங்க பேச்ச கேட்கிற மாதிரி எங்க அத்தைய பார்த்து சொல்லுங்க, நீங்க குழப்பமெல்லாம் தீர்ந்து மெதுவா வெளியே வாங்கம்மா. ஆனா அது வரையிலும் இந்த சொத்து பத்துக்களையெல்லாம் நிர்வகிக்கிற பொறுப்பை உங்க மருமகன் கோமதிக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஏயா, இப்ப சொத்தா முக்கியம்? உங்க அத்தைய வெளியில கொண்டு வர வேண்டாமா? அத்தைய மெதுவா வெளியே கொண்டு வரலாம், ஆனா இப்ப சொத்து முக்கியம் கங்காணியர. நான் ஒன்னும் சொத்து பத்துக்கு ஆசைப்படல. அவங்க கேட்டா என்ன பதில் சொல்றது? நான் குடும்ப தலைவன் இல்லையா? நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுதானே? புரியுது புரியுது. படிச்சவரே பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இது பாரு கோமதி, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும்னா ஒரே வழி, ஒரு சுபம் நடக்கணும் உங்க வீட்டில். ஒரு கல்யாணம் நடக்கணும். எனக்கெல்லாம் இன்னொரு கல்யாணம் எதுக்கு கங்காணியார? உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணணும்யா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? காந்திமதி அம்மா கிட்ட நான் பேசணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். அப்பா, சொத்து விஷயமா பேசாம கல்யாணத்தை தான் பேசுவீங்களா? கல்யாண விஷயம் பேசுறப்போ இந்த சொத்து விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டிடுவோமே. அப்ப சரி, அப்ப ஏற்பாடு பண்ணிடுறேன். கரெக்டா? வாங்க வாங்க வாங்க. இந்த கங்காணி நல்லவனா கெட்டவனா? இதான் தண்டிய மேய்ச்சிய வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே பேசிட்டு போறான், ஒரு அர்த்தமும் புரிய மாட்டேங்குதே. இவனை மெதுவாவே அந்த கவர்ச்சி கிளவிக்கிட்ட கூட்டிக்கிட்டு போகணும். நம்ப கூடாது. பள்ளிச்செல்லம் மாமா, பின்னாடிதான் வர்றியா? வா வா. அத்த அத்த அத்த, நான் கோமதி வந்திருக்க அத்த. கதவை தரங்க அத்த. உங்க முகத்தை பார்க்காம நான் 2 நாளா சாப்பிடாமையே கிடக்குற அத்த. வள்ளியமே அப்படித்தான் அத்த. அத்த கதவை தரங்க அத்த. தினம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்க முகத்தை முழிச்சிட்டு போவனா எல்லா காரியம் நல்லாவே நடக்கும். இப்ப வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல அத்த. அத்த, உங்க முகத்தை பார்க்கணும் அத்த. நான் பேசுறது கேக்குதா அத்த? அத்த கதவை தரங்க அத்த. நான் கோமதி வந்திருக்க அத்த. எனக்கு தட்டி தட்டி கையெல்லாம் வலிக்குது, பரிதாபமே இல்லையா அத்த? கதவை தருங்க அத்த. அத்த வந்துட்டாங்க அத்த. இந்த பக்கம் வா அத்த. வாங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாளைக்கு. வாங்க வா. என்ன இவட என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சின்னம்மா, பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல. ஏய் மூதேவி, என்ன நீ அத்தையை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்கிற? உன்னை நெட்டக்கால் இன்ஸ்பெக்டர் சொல்லி புடிச்சு ஜெயில போட்டுருவேன். போலீஸ் எடுத்தா போ. இவட என்ன சத்தம் போடாத. பாத்தி வள்ளியம்மா எவ்வளவு திமிரா பேசுறான்னு. அத்த 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 அத்த, உங்களை பாத்துறலான்னு பார்த்தா அத்த அத்த. மாமா, என்ன இங்க நின்னு சத்தம் போட வேணாம், அம்மா கோச்சிக்க போறாங்க. லூசு, சும்மா இரு. நான் அத்தைகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். அத்த அத்த, அன்னைக்கு கங்காணியாரு உங்களை பார்க்க வந்தப்போ என்னைக்கு நான் உங்களை பார்க்க வர சொல்றேன்னா அப்ப பாருங்கன்னு சொல்லிட்டீங்களா? கங்காணியார் ரொம்ப வருத்தப்பட்டார் அத்த. துக்கத்துல மீசையை கூட எடுத்துறேன்னாரு. நான் சொன்னேன், மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் நல்லா இருக்கு, அதையும் எடுத்துட்டீங்கன்னா அசிங்கமா போயிருன்ட்டேன். எனக்கு நீங்க கங்காணியை திருப்பி அனுப்புறதுல ஒரு காரணம் இருக்கும், இருந்தாலும் கேட்டேன். நீ என்னையா அத்தைகிட்ட சொல்ல வந்த? அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த வீட்டுல ஒரு சுபகாரியம் நல்ல காரியம் நடந்தா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருன்னு சொன்னார் அத்த. அத்த, நான் பேசுறதெல்லாம் கேக்குதா அத்த? மாப்ள அத்த பேசிட்டாங்க அத்த. நான் வள்ளியம்மா இருக்கேம்மா, என்கிட்டயே பேசுமா. அத்த அத்த, நான் தான் கோமதி அத்த. அத்த, உங்க குரல் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? கதவை தரங்க அத்த. நீங்க நடிச்சது போதும்.
கங்காணியார வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. வர சொல்றத, அதை தவிர அவருக்கு என்ன வேலை? வரட்டும். அம்மா என்கிட்டயே ஒரு வார்த்தை பேசுமா. வள்ளியம்மே சாப்பிட்டியான்னு கேளுமா. லூசு, திங்கிற தவிர வேற வேலை இல்லையா? அத்தை, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க அத்தை. எப்படி மாப்பிள்ள குடும்பத்தை நடத்துற? உனக்கு செலவு நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாப்பிள்ள அப்படின்னு பணத்தை போடுங்க அத்தை. பணத்தை போட்டீங்களா? என்னம்மா, பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்களா? இத முதல்லயே கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏன் சத்தம் போட போறேன்? இப்ப பாருங்க, யாரவ அத்தை கூட்டு வர சொன்னாங்களே, கங்காணியார், அவனை போய் கூட்டு வர வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? நீங்க போங்க சின்னம்மா, நீங்க உள்ள போங்க. போங்க, வெளியே வெயில் கூடம் அதிகமா இருக்கு, கருத்து போயிருவீங்கல்ல. உள்ள போங்க, உள்ள போங்க. அத்தை உள்ளே இருக்கட்டும், நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. மாமா, நீங்க அந்த பார்கவி பெருச்சாலிய வாழை சுத்தி அடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அவளுக்கு தான் வாழை எலி எப்படி அடிப்பீங்க? வள்ளியம்மா, வர வர நீ ரொம்ப புத்திசாலியாகிட்டே வர்றீடா செல்லம். நான் என்ன பண்றேன், காதை பிடிச்சு கரகரன்னு சுத்தி அடிச்சு போடுறேன். சரியா? எப்ப மாமா அடிப்பீங்க? அது வீட்டுக்குள்ள ஸ்பீக்கர் வச்ச மூச்சூர் ஒண்ணு சுத்துது, அதை அடிச்சு விட்டு அப்புறம் இந்த பெருச்சாலி அடிக்கிறேன். சரியா? நீ போடா செல்லம், போய் அம்மாட்ட ஏதாவது பேசு. போ போ, அதுக்குள்ள நான் அந்த படத்தை எண்ணிடுறேன். அம்மா, அத்தை வெளியில வாமா. வாங்க அத்தை. என்கிட்டயும் பேசுமா. என்கிட்டயும் பேசுங்க. அம்மா, நேத்து நான் ஒரு புது புடவை வாங்கி வச்சேம்மா, அத உனக்கு காட்டுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா நான் கட்டிக்கிறேன், இல்லைன்னா கட்ட மாட்டேன். வெளியில வாமா. அம்மா, என்கிட்டயும் பேசுமா. அடா மறுபு, என்னண்ணா காசுங்கடா. என்னண்ணா நீங்க வீட்டுக்காரனை கேட்குற மாதிரி கேட்குறீங்க? உங்க காசு எங்க போயிட போகுது? எல்லாம் பேங்க்ல இருக்கிற மாதிரி. ஏடா இது பேங்க் ஆக்கும்? ஏடா காணாம போன பிள்ளையார் சில மாதிரி இருக்க. காந்திமதி வீட்டு போயிட்டு காசோட வரேன்னு சொன்னேன், என்னாச்சு? அதை சொல்ல தானே வந்தேன். இங்க வாங்க, ஒரு முக்கியமான விஷயம். வந்துட்டியா? இப்ப சொல்லுப்பா. அண்ணே, நான் பணம் கேட்கறதுக்கு காந்திமதி அம்மா வீட்டுக்கு போனேன்ல, சரி. அங்க அந்த பார்கவி என்ன பண்ணான்னு கேளுங்கண்ணே. டீபாய் மாதிரி. அதேதான், அது என்ன பண்ணிடுச்சு, காந்திமதி அம்மா உள்ள வச்சு பூட்டினது மட்டும் இல்லாம வெளியே வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருக்கண்ணே. அது என்ன சிங்கமா புலியா இவ்வளவு நாள் வெளியே விடாம கூண்டுல வச்சு போடுறதுக்கு? அது என்னமோ தெரியலண்ணே, யாரு போனாலும் உள்ளார விடல. என்ன விடுங்கண்ணே, இந்த கங்காணியார கூட உள்ள விடல. ஐயோ பாவண்ண, அந்த வள்ளி அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்குண்ணே. கோமதி அண்ணா ரொம்ப கோவத்துல இருக்காரு. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே புரியல. நான் பாட்டுக்கு நேரா வந்துட்டேன். என்னடா அந்த ஊர்ல என்னமோ நடக்குது? ஐயா, எல்லாத்தையும் விவரமா கேட்டல, போய் தெருமுகள்ல டம டம டமன்னு அடிச்சு ஊருக்கே சொல்லு போ. வந்தா எனக்கு எதுக்கு பெரிய இடத்து விவகாரம்லாம்? எனக்கே 1008 வேலை தலைக்கு மேல இருக்கு. ஏய், பேப்பர் கையிலடு. ஓ போ. ஏன்னா அந்த பீப்பாய் கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த கருமை அவனுக்கு தெரியும். வாசகல வணக்கம் சாமி. அப்புறம் வாங்க மாமியார. நான் ஒண்ணு மாமியார் இல்ல, பொண்ணுக்கு அக்கா. நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையே. வள்ளி நிஜமாவே உன் கூட பிறந்த தங்கச்சி தானே? ஏய், நீ எதுக்குடா வந்தீங்க? உனக்கு அன்னைக்கே ஊருக்கு போச்சல காசு கொடுத்து அனுப்பிச்சல, என்ன பண்ற? அண்ணாச்சி கொடுத்த துட்டெல்லாம் செலவாகி போச்சுல, அதான் பார்த்து போட்டு போலான்னு வந்தேன். அண்ணே, அவன்கிட்ட ஒரு 300 ரூபாய் கொடுங்க. கொடுங்கண்ணே 300 ரூபாய். இப்படிதான் நீ அன்னைக்கு சொன்ன, இப்ப வந்து நிக்கிறான் பரவ. அண்ணே, உலகத்துல ஒரு மனுஷன் எதை வேணா விட்டு கொடுப்பானே, முறை பண்ண மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். தியாகினாவன். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாத பேசுறீங்களே. கொடுங்கண்ணே 300 ரூபாய் கொடுங்கண்ணே. என்னண்ணே நீங்க ரொம்ப விசுவாசமான பையன். அவன் பழைய துட்டு ஏதாவது மருந்துக்கு பயன்படுத்துறான். கொடுங்கண்ணா 300 ரூபாய். வாங்கிடா, வச்சுடா, வாங்கிடா, ஓடிப்போ, வாங்கிடா, கிளம்பு. அவனை நான் ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு வரேன். வாடா சொடல. என்னடா சத்துல பூசா கோழி அறுகெல்லாம் இருக்கு. கோழி வேலையை ஆரம்பிச்சு பாத்தியா? மறுப்பு என்கிட்ட கமிஷன் அடிக்கிறான். அப்புறம் புடவையெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு சாமி, உங்க வள்ளிக்கு சீலையும் உங்களுக்கு வேட்டி சட்டையும் வாங்கிட்டு சாமி. எங்க பாப்போம் பிள்ளை, அது கூட இந்தாங்க சாமி, பாருங்க. எங்க வாங்கினீங்க? திருநெல்வேலியில் வாங்க சொன்னா இங்கேயே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சட்டை கலர்லயே வாங்கிட்டு வந்துருக்கீங்களே. அவளுக்கு எல்லா கலரும் நல்லா இருக்குமியா. வள்ளி என்ன கலரு பார்த்ததும் நானே இல்லை வாங்கிட்டேன். எங்க வீட்டு கேஸ் மட்டும் முடியட்டும், அவளை இந்த ஊருக்கே மகாராணி ஆக்குறேன். நான் பார்த்துக்கிறேன், போங்க. போமாயாவே மாறே கூட்டு போ.
என்ன கங்கனியாரா ஆ. ஆஸ்பத்திரி பக்கம் வந்திருக்கீங்க? ஒருத்தரை பார்க்க வந்தேன். உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒன்றும் இல்லை. வரேம்மா. என்ன மாமா வாசல்லே நின்னுட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா. என்ன மாமா? நானே ஒரு வைத்தியன் அரசாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள வர்றதை நினைச்சா கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதுக்கு என்ன மாமா, யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அவங்கள பார்க்க போறதுனால என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கே வெக்கப்படுறீங்க? உங்களுக்கோ இல்லை எனக்கோ வைத்தியம் பார்க்க வந்தா வெக்கப்படலாம். செல்லம்மா, உனக்கு தாம்மா டெஸ்ட் பண்ணணும். எனக்கா? எனக்கு எதுக்கு? இப்படி அடிக்கடி இருமிக்கிட்டு இருக்கல்ல, அதான் டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோமே. அதுக்கு தானே மாமா சூரணம் கொடுத்துருக்கீங்க. ஒரு மண்டலம் சாப்பிட்டா சரியா போயிடுன்னு சொன்னீங்களே. சரியா போயிடுமா? இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான். எனக்கு ஏதாவது பெரிய வியாதியா மாமா? பெரிய வியாதிகள் இல்லைப்பா, சின்ன வியாதி தான், குணமாயிரும். இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கலாமே. அதனால தான் நீ ஒன்றும் பயப்படாதம்மா. என்ன, நம்ம குடும்பத்தில் 4 தலைமுறையா யாருமே ஆஸ்பத்திரி வாசலில் மிதிச்சதில்லை. இன்னைக்கு நாம ஆஸ்பத்திரிக்குள்ள நுழையிறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வா உள்ள போலாம். எங்க நாக்கு நீட்டுமா? நல்லா நீட்டுமா? இன்னும் இன்னும் கொஞ்சம். எத்தனை நாளா இருமல் இருக்குமா? 1 மாசம் இருக்கும். என்ன? 1 மாசமா இருக்கு. இங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்காமா? சரி, உங்களுக்கு இருமும் போது வலிக்குதா? வலிக்குது. எச்சில் நல்லா முழுங்க முடியுதா உங்களுக்கு? கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. டெய்லி நல்லா சாப்பிடுறீங்களா? இல்ல, கஞ்சி சாப்பிடுது, நீராகாரம் தான் ஏதாவது கரைச்சி கொடுக்குறேன். குரல் கூட சில நேரங்களில் ரொம்ப குறைவா கேட்குது, என்ன பேசுறானே கேட்க மாட்டேங்குது. ஏமா, முன்ன விட கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்களா நீங்க? சமீபத்தில் இடம் பார்க்கல, ஆனா கொஞ்சம் இளைச்ச மாதிரி தான் தெரியுது. அப்படியா? எச்சில் துப்பும் போது உங்களுக்கு ரத்தம் எதுவும் வந்திருக்கா? பேசு செல்லம்மா, ஐயா கேட்கிறாருல, எச்சில் துப்பும்போது ரத்தம் வரலன்னு சொல்லு. சொல்லுங்கம்மா, ரத்தம் எதுவும் வந்துச்சா? சொல்லுங்க. ரெண்டு 3 தடவை வந்திருக்கு. செல்லம்மா, எச்சில் துப்பும்போது ரத்தம் வந்துச்சா? ஏமா இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்கன்னு பயந்துக்கிட்டு தான் மாமா சொல்லல. என்னம்மா நீ? சரிம்மா, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, உங்க வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு.
டாக்டர் என்ன எனக்கு ஏதாவது பெரிய வியாதிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவரும் வைத்தியரு, நானும் வைத்தியரு, 2 பேரும் பேசிக்கணும் இல்லையா? அதுக்காக தான். வெளியில சேர் இருக்கு, கொஞ்சம் இருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பயப்படாம போங்க. ஐயா, ஏன் சம்சாரத்துக்கு ஒன்றும் இல்லைல்ல? சாதாரண இருமல் தானே, பெரிய வியாதி இல்லைல்ல? குணப்படுத்திடலாம் இல்லைங்களா? ஐயா, உங்க சம்சாரத்துக்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு த்ரோட் கேன்சருக்கான அறிகுறி இருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. எதுக்கும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். பயாப்சிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வசதி கிடையாது. அதனால உங்க மனைவியை கூட்டிட்டு போய் மெட்ராஸ்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். தைரியமா இருங்க ஐயா. உங்க சம்சாரத்துக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். என்னய்யா இது? நான் என்னய்யா பாவம் பண்ணேன்? என் சம்சாரத்துக்கு ஏன் 3 வயசு குழந்தை கூட கேன்சர் வருதுங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? கேன்சருங்கிறது பாவத்தினால வர்றது கிடையாதுங்க. வைத்தியரா இருக்கிற நீங்களே இப்படி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க சம்சாரத்துக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? உங்க மனைவிக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். தைரியமா இருங்க. நாராயண 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. யோ வக்கீல, இங்க வாயா. உம்மை தேடி வீட்டுக்கு போனா ஆத்துக்காரி சொன்னா கோயிலுக்கு போயிருக்கான்னு. நீ என்ன நாமத்தை சாத்திட்டு சிவன் பக்கம் தெரியுற? பிரதோஷ நேரம் சிவனை பார்த்தா புண்ணியம் உண்டு. அரிய சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. உமக்காக சொல்லலையா? சங்கரன் கோவில்ல கோமதி சங்கர நாராயணன்னு சிவனு விஷ்ணுவும் தான் பிரதானமே. யோ யோ யோ, பேச ஆரம்பிச்சா தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேயா. வக்கீலாச்சே. இது இங்க பேசு, கோர்ட்ல கோட்டை விட்டுரு. இங்க வாயா, அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இப்ப சமீபத்துல எங்க அத்திய பாத்தியா? எங்க பாக்குறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கலையே. 1ஆம் தேதி ஆச்சுன்னா போய் பாப்பேன். ஃபீஸ் வாங்கத்தானே? அநேகமா இந்த மாசம் உனக்கு நாமம் தான். எங்க அத்தை ஒரு ரூமுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு வெளியே வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க ஐயா. சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க, எங்களை யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஏன்? அந்த இளவு யாருக்கு தெரியும்? அந்த மலையாள மந்திரவாதி பார்கவி இல்ல, அவ ஏதோ தில்லு முள்ளு பண்ணி எங்க அத்தைய மயக்கி வச்சிருக்காயா. நீ குடும்ப வக்கீல், உங்ககிட்ட சொல்லிடணும் இல்ல? இப்போ நான் சொல்ல போற காரியத்தை மட்டும் நீ செஞ்சீன்னா உனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணமும் ஒரு புது காரும் கிடைக்கியா. என்ன, யாரையாவது கொலை பண்ணணுமா? அடச்சி, மொச்ச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது? புளியோதர திங்கிற கையில கத்திய தூக்க சொல்லுவனாயா? அந்த மாதிரி விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். இது எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ எங்க அத்தையுடைய சொத்து பத்துக்களான நகைக்கடை, தியேட்டரு, நிலபுலன்கள், இந்த வட்டிக்கு கொடுத்தது, இது எல்லாத்தையும் மருமகனான நான் தானே நிர்வகிச்சுக்கிட்டு வர்றேன். இப்போ அதையெல்லாம் இனிமே நானே கவனிக்கணும் அப்படின்னு இந்த சட்டப்படி எங்க அத்தைகிட்ட எழுதி வாங்கினியா. லீகலா? யூ மீன் பவர் ஆஃப் அட்டார்னி? ஏதோ ஒரு பட்டாணியா. ஆனா எங்க அத்தை கிட்ட மட்டும் இதை நீ எழுதி வாங்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உலகநாதனை சமாளிக்கிறது, இந்த சொத்து பத்துக்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது நான் பாத்துக்கிறேன். 3 லட்சம் ரூபாய் பணம், ஒரு புது கார். என்ன பதில் சொல்ற? என்ன கோமதி இது? திடீர்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உடனே முடிவுக்கு வான்னா? இத பாரு, நான் முதல்ல உங்க அத்தையை போய் பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும், அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும். முக்கியமா அவங்க என்ன நம்பணும். யோ, நம்பாமல எங்க அத்தை உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற கோயில் கேசி என்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. நானே எங்க அத்தை கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் உன்னை மாத்திரலான்னு. நானே சொன்னாலும் எங்க அத்தை ஒத்துக்கலையே. உன்னத்தானே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இத பாரு, இந்த விஷயத்துல டக்குன்னு நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. யோசனை பண்ணி தான் முடிவெடுக்கணும். அவசரப்படாத. இங்க பாரு, நான் ஒன்னும் அவசரப்படல. ஆனா ஒரு விஷயம், இத மட்டும் நீ செஞ்சிட்டீனா நம்ம 2 பேருக்குமே பம்பர் அடிச்ச மாதிரியா. 3 லட்சம் ரூபாய் பணம், ஒரு புது கார். அதென்ன புது கார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க நீ? இப்ப சினிமா படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கெல்லாம் முதலாளிக்கு அதைத்தான் கொடுக்குறானுங்க. அதான் ஸ்டைலு, அதே ஸ்டைல் தான் இது. ஓகே,
கோமதி இத பத்தி பேசுறதுக்கு சாயந்தரம் நீங்க ஆத்து பக்கம் வா. வந்துடுறேன். என்னடா கிருஷ்ணா, கப்பல் கவர்ந்த மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். உன் தருத்திரம் இன்னியோட ஒழிஞ்சது. சியர்ஸ். அப்படி அடி. பாரு, இந்த தண்ணி பார்ட்டி ஏற்பாடு பண்ணது காரணமே ஒன்ன நான் குபேரனாக்கி காமிக்க போறேன். எப்படி சொல்றேன். இத்தனை நான் ஆம்படியா பேச்சு தானே கேட்டுட்டு இருந்தேன். என்னத்தை கிழிச்ச, இன்னும் தீத்தலாண்டியா தானே இருக்கேன். நான் சொல்றதை கேளு. நீ குபேரன் அறியா இல்லையா பாரு. அதுக்கு முன்னால ஒரு விஷயம், இந்த கோமதி நாயகம் வரேன்னு சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ, வந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிவிடு. அந்த காந்திமதி சொத்தை அபகரிக்கிறது, இந்த பவர பட்டாணி வாங்கி தருது, இதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இந்த அழவெல்லாம் நீயே பாத்துக்கோன்னு சொல்லிவிடு. போடா, அவன் எனக்கு 3 லட்சம் ரூபாயும் புது காரும் வாங்கி தரேங்கிறான். அவனோட உனக்கு கார் தருது. நான் சொல்றதை கேட்டேன்னா நீ குபேரனாகி இந்த ஊருக்கே கார் வாங்கி தரலாம். சொல்றேன் கேளு. காந்திமதியை நம்ம டோட்டல் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். எப்படி? இப்ப அவ யார் கண்ட்ரோல்ல இருக்கா? பார்கவி கண்ட்ரோல்ல. அதுக்காக நீ அடிக்கடி காந்திமதியாத்துக்கு போய் அந்த பார்கவியை நைச்சுமா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்த அப்புறம் அங்க யார் பாக்கி? அந்த அசட்டு போட்டு வள்ளியும் அந்த வாயாடி கோமதி நாயகம் தான். அவளை எலிமினேட் பண்றது ரொம்ப ஈஸி. நம்பாளை விட்டு அந்த வள்ளியை போட்டு தள்ளிவிட்டு அந்த கொலை குத்தத்தை கோமதி நாயை மேல போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளிவிடணும். என்னடா வாய பழக்கிற? அவனால என்ன முடியும்? அவன் சுத்த வாயாடி தானே. 2 சட்ட புலிகள் இருக்கும். புடிச்சு உள்ள தள்ளிட மாட்டோமோ? அந்த சாப்டர் க்ளோஸ்னு வச்சுக்கோ. எஞ்சி நிக்கிறது யாரு? உலகநாதன். ஏற்கனவே நீ ஏற்பாடு பண்ணபடி இந்த கல்லடக்குறிச்சி ஜமீன்தாரோட நோயாளி பொண்ணு இருக்கா இல்லையோ, அவதலையில இவனை கட்டி பேக் பண்ணி அனுப்பிச்சுடு. காந்திமதி ஓர கட்டியாச்சா, மெதுவா மேல வேப்பில அடிச்சு அடிச்சு அவளோட சொத்தை நம்ம கொடுத்துட்டோம். அதனாலதான் சொல்றேன், எக்காரணம் கொட்டும் இந்த உலகநாதன் அண்ணாமலையே கல்யாணம் பண்ணிக்கப்படாது. காந்திமதி சொத்தெல்லாம் நம்ம பக்கம் வந்தாச்சா, அதோட நான் விட மாட்டேன். நேர பட்டாளத்தாங்கிட்ட போய் ரொம்ப பாடுபட்டு இந்த காந்திமதிய கோயில் கேஸ வித்ரா பண்ண வச்சிருக்கேன். ஆனா இது சட்டப்படி அமலாகணும்னா நீர் 30 லட்சம் ரூபாய் தர வேண்டியிருக்கும். கொடுத்துருவான். பெரிய தலைவலி விட்டதோ இல்லையோ, காந்திமதி சொத்து வந்தாச்சு, பட்டாளத்தான் 30 லட்சம் வந்தாச்சு. அப்புறம் என்ன கவலை நோக்க? கோமதி நாயகம் வந்துட்டான். நான் சொன்னது நினைவிருக்கும் இல்லையா? அந்த பவர பட்டாணி சமாச்சாரம் எனக்கு வேண்டாம், நீயே பாத்துக்கோன்னு சொல்லிவிடு. சரி வக்கீலே, இங்க என்ன பண்றான்? யோ, என்னையா அது? ஆத்து பக்கமானு சொல்லிட்டு ஆத்தங்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க? கனவு காண்றியா? 3 லட்சம் ரூபா பணம், ஒரு கார், கனவு வராமலா இருக்கும். சரி, என்ன முடிவு பண்ண? என்ன நல்ல முடிவு தான் எடுத்திருப்பேன். இத பாரு கோமதி நாயகம், நான் யோசனை பண்ணிட்டேன். காந்திமதி அம்மாவுக்கு எக்காரணத்தை கொண்டு என்னால துரோகம் பண்ண முடியாது. யோ, என்னையா அது? திடீர்னு இப்படி கள்ள தூக்கி போடுற? 3 லட்சம் ரூபா பணம், ஒரு காரியா? இத பாரு, இத பத்தி நான் என்னோட குடும்பத்தோட பேசிட்டேன். அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கல. நாளைக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஜெயில்னு நான் உள்ள போயிட்டா என் குடும்பத்தை யார் காப்பாத்துவா? சரியான நாம பார்ட்டியா இருக்கியா? இந்த பாரு, அதெல்லாம் கவலைப்படாத, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, எனக்கு உன்னோட பணம் காரு எதுவுமே வேண்டியதில்லை. நீ ஒண்ணு பண்ணு, நீயே நேர காந்திமதி அம்மா கிட்ட போய் பவர் ஆஃப் அட்டர்னில எழுதி வாங்கிக்க. என்ன ஆளை விட்டு சாமி. யோ, முட்டாள் தனமா பேசாதியா. நான் எழுதி வாங்குற மாதிரி இருந்தா ஏன் உன் பின்னாடி இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, என்னால முடியாது முடியாது முடியாது. என்னையா, காலையில கோயில்ல வச்சு பேசும்போது பேச்சு ஒரு மாதிரியா இருந்தது. ஆத்துக்குவா கோமதி, நான் யோசிச்சு முடிவு சொல்லிடுறேன்னு. இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து உட்கார்ந்துகிட்டு பேச்ச மாத்திர என்ன? குறுக்கால எவனா அதெல்லாம் ஓட்டிட்டானுங்களா? இங்க பாரு வக்கீல, நீ புத்திசாலித்தனமோ பேசுறதா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் கறந்து எங்க அத்தைகிட்ட போய் சொல்லிடலாம்னு மட்டும் நினைச்சிடாத. அப்படி ஏதாவது நினைச்சின்னு வச்சுக்க, ராத்திரியோட ராத்திரியா உன் வீட்டு ஓட்ட பிரிச்சு தூங்குற உன் தலையில பாறாங்கல்ல தூக்கி போட்டுருவேன். நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு நினைக்காத, செஞ்சிருவேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. நல்ல குடி, தனிமையில யோசி. எனக்கு தேவை அந்த பவர் ஆஃப் பட்டாணி, அதை மட்டும் எழுதி வாங்கி கொடுத்துரு. 3 லட்சம் ரூபா, ஒரு கார், நான் பேசுனபடி உனக்கு தந்தவன். அத மீறி வேற ஏதாவது செஞ்ச மாமனே, உன் தலை மேல சுண்டல் ஊதுபத்தி தான், படையல் தான். சரியா? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, தப்பிக்க வழியே இல்ல. யோசி, நல்ல யோசி. இதத்தான் விதிங்கிறது. எங்க இருந்து எங்க வந்து மாட்டிக்கிட்ட பாரு. எல்லாம் நான் சொன்னபடி சொல்லிட்டு இல்லையோ?
போடா சண்டாளா. என்னாச்சு? நீ சொன்னபடியே சொன்ன. அவன் ஓட்ட பிரிச்சு பாறாங்கல்ல தூக்கி என் மண்டையை உடைக்கிறேன், கொலை பண்ணிடுவேங்கிறான் அவன். நீ வேற ஆச்சுடா, அதெல்லாம் நம்பிட்டு. ஏடா நான் இருக்கும்போது அதெல்லாம் நடக்குமா? ஒருவேளை நான் செத்து போயிட்டா? சாகு. என்னடா என்ன உனக்கு லாஸ் இப்போ? இல்ல எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பணம் இதெல்லாம் எங்க போறது? எங்கேயும் போயிடாது. நீ இல்லட்டா ஆம்பளை அனுபவிக்க போற. என் சிஸ்டர் அதை நினைச்சு சந்தோஷப்படு. அடி சியர்ஸ். 6லையும் ஜாவு 100லையும் ஜாவு. இதுக்கு நான் பயப்படுறேன். பாவி மனுஷா, கண்டதையும் குடிச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாம் குடலை வெளியே எடுத்துட்டு கிடக்குறியே. வள்ளி, என்ன நடுராத்திரில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு? அக்கா, அப்பா அம்மா இல்லாத என்ன நீ உன் பொண்ணு மாதிரி வளர்த்த. உன் பொண்ண போய் ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுப்பியா? சொல்லக்கா, ஏன் பேசாம இருக்க? சொல்ல, உன் பொண்ண போய் ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுப்பியா? அந்த கிழவனுக்கு மட்டும் என்ன கட்டி கொடுத்த, நான் செத்து போயிடுவேன். இப்பவே செத்து போயிடுவேன். நான் வேலைன்னு தாக்கா நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம நிலைமைய நினைச்சு பாருமா. பஞ்சம் பொழைக்கிறோம். வெயில் மழைன்னு இல்லாம இப்படி ரோட்டோரத்துல குடிசை போட்டு கிடக்குறோம். அந்த வேலை பையில நீ கட்டிக்கிட்டனா உன் நிலைமை மட்டும் என்ன மாறிடவா போகுது? அந்த டீ கடைக்கார சாமி உன் மேல உசுரையே வச்சிருக்காரு. அவருக்கு பெரிய பங்களா வீடு இருக்கு, கை நிறைய பணம் வச்சிருக்காரு. என் ராசாத்தி, அவரை மட்டும் நீ கட்டிக்கிட்டனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். எங்க வாழ்க்கையும் மாறி போயிடும். என் பிள்ளைங்களும் எதிர்காலத்துல நல்லா இருக்கும். சொன்னா கேளுமா, அவரையே கட்டிக்கமா. அப்போ உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறியே? எப்படிக்கா, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு மனசு வந்துச்சு? அவ என் கழுத்துல தாலி கட்டத்துக்கு முன்னாடி நான் செத்துருவேன், நான் செத்து போயிடுவேன். இல்லம்மா, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவருமா. சொன்னா கேளுமா. முடியாது, அந்த கிழவனை கட்டிக்க என்னால முடியாது. நான் இல்லன்னா மேல செத்து போயிரும். வேலை மேல உயிரியே வச்சிருக்கான். அவன் இல்லன்னா நானும் செத்து போயிருவேன், நானும் செத்து போயிருவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. சகலை பந்தா, வைகாசி 2 கல்யாணம் வச்சிருக்கிற. கல்யாண ஏற்பாடெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? ஆமாண்ணே, வைகாசி 2 நெருங்கிடுச்சு. ஊருக்குள்ள எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் கடை வாங்குறானுங்க பாரு, அவனுங்களுக்கு குறிப்பாக நம்ம பத்திரிக்கை கொடுத்து வர வைக்கணும்னு. தலைக்கு மேலே வேலை இருக்குதுண்ணே. இந்த ஊரில் ஒருத்தன் கூட பசியோட போனோன்னு சொல்லவே கூடாது. நாய் நரி எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பாடு போட்டு அனுப்பணுண்ணே. இந்த கல்யாணம் வள்ளி முருகன் கல்யாணம் பந்தாவா நடந்துச்சுன்னு ஊரே பேசிக்கணும்ண்ணே. நீங்கள் என்னடா அண்ணா அசட்டியாக இருக்கிறீங்கண்ணா? அப்படியெல்லாம் கிடையாது இருப்பு, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த எங்கள் வீட்டோட கேஸ் இருக்கு பாரு, அது இந்த மாதம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது பாதகமாயிடுச்சுன்னா அப்பீல் பண்ணணும்னு அப்பா சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு செய்யலாம். இவனு எங்கடா போயிட போகிறானுங்க? ஆழ்வார் குறிச்சி விட்டா கல்லடை குறிச்சி போய் ஓட்டு வந்துடுவான். மீண்டும் மீண்டும் சகலை அனுபவிக்கிட்டா கொசுன்னு
இன்னொரு கொஸ்டின். அண்ணே இதை பாருங்க, ஊருக்குள்ள 2 உசுறு போக போகுது அப்படின்னு சித்தன் சொன்னான்னு கங்காணியார் ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் பரப்பிக்கிட்டு இருக்காருண்ணே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கண்ணே. அண்ணே நீங்களும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கண்ணே. ஆமா, ஊருக்குள்ள ஒரு உயிர் என்னாலதான் போகுது. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல சிவம் அவனே தான். அவனோட சாவு என் கையால தான். ஆனா இன்னொரு உசுறு யாரு தான் இருப்ப? ஏண்டா கிழட்டு நாயே, உனக்கு வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ உசுரோட இருந்தாதான் நான் வள்ளிய கல்யாணம் பண்ணுவேன். இங்க இருந்து ஏன் விட்டு சோறு அந்த நாய் தப்பிக்க விடுறியா? மூச்சில முடியாத ஓடிப்போ. அவனை அடிக்கூடாது கொஞ்சம். இங்க என்னென்ன பண்ற? இட்லி சூடா இருக்கு, வந்து சாப்பிடு வா. எனக்கு வேணாம் வள்ளி. என்ன பசிக்கலையா? என்னென்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு இன்னும் தெரியல. உன் வீட்டுக்காரர் என்னடான்னா இந்த சொத்தை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும் லாயர் கங்காணியார்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கார். இந்த சொத்துக்கு உரிமையாளர் யாரு? நீயும் நானும் தான். நம்ம என்னடான்னா எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருக்கும். பேசாமல் கதை உடைச்சு உள்ளே போய் அம்மாவை பார்த்துடலான்னா உள்ளே வந்தாவே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறாங்க. இந்த சொத்தெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு இந்த ஊர் விட்டே போயிடலான்னு இருக்கேன். நீயும் உன் வீட்டுக்காரரை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட வந்துரு. அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. நான் பாட்டுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. இல்லண்ணே, நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நமக்கு தயிர் வேணும்னா கூட பாலில் உரைக்கி ஊற்றிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்துட்டு இருக்கோம்ல, அப்படிதானே? அம்மா ரூமை விட்டு வெளியில் வர்றது, மாமா என்கிட்ட எப்போவுமே பிரியமாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். எல்லாம் தானாக நடக்கும். அந்த அண்ணாமலையான் பார்த்துக்குவான். நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். வாண்ணே, வந்து இட்லி சாப்பிடு வா. எனக்கு வேணாம். என்ன நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். நான் உனக்கு சிரிப்பு காட்டுறேன், அப்ப நீ சந்தோஷமா இருப்பல்ல? இப்போ நான் இங்க ஒரு குட்டிக்காரனை அடிக்கிட்டா? பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் குட்டிக்காரனை அடிக்க கூடாதுன்னு சொன்னீல்ல? அப்போ சிரிச்சுல ஒரு அம்மா வந்து எனக்கு பரதநாட்டியம் கத்து கொடுக்கும்ல, அது பாடுட்டா? உனக்கு கூட பிடிக்கும்ல? பாருண்ண. இது பாரு. தை 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 தித்தி தை 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 தித்தி தை 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 தித்தி தை. இது பாருண்ண. தை 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 தித்தி தை 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 தித்தி தை 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 தித்தி தை 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 தை. வாங்க வாங்க. என் தங்கச்சி ரொம்ப வெகுளியா இருப்பாங்க போல இருக்கு. என்ன விஷயம்? வள்ளியோட பேசுறீங்களா? கூப்பிட்டுட்டா? இல்லைங்க, உங்ககிட்ட தான் முக்கியமா பேசணும்னு வந்திருக்கேன். என்ன
கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சா? ஐயோ, நீங்க இல்லாம எனக்கு என்னங்க கல்யாணம்? அப்போ காதல் மேட்டர். வாங்க வீட்டில் உட்காந்து பேசலாம். இங்க வேண்டாங்க, வெளியே எங்கேயாவது பேசலாம். யாராவது வந்துட போறாங்க. வாங்க வண்டியில் உட்காருங்க. வாங்க. இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. உங்க மூஞ்சில ஒரு ஒரு ரொமான்டிக் ஃபீல் இருக்கு. ரொம்ப கிளாமரா வேற இருக்கீங்க. உங்களை நான் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். ஆனால் உங்களை இவ்வளோ கிளாமரா பார்க்கும்போது ஏன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்னு தோணுது. இல்லை, உண்மையாக சொல்கிறேன். உங்கள் தலையில் அந்த ஜாதி மல்லி, உங்கள் காதில் அந்த ஜிமிக்கி, இந்த மஞ்சள் புடவை, அதுக்கு மேட்சிங்காக அந்த சிகப்பு இந்த பீட்ஸு, இந்த பார்டர் போட்ட உங்கள் ஜாக்கெட்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க இன்னைக்கு. ஐ திங்க் நீங்கள் யாரையோ காதலிக்கிறீங்க, ஆனால் சொல்ல தயங்குறீங்க. அப்படி தானே? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். யாருன்னு சொல்லுங்க, நான் வேணா அவரை கூட்டு வரேன். எனக்கு எப்படியும் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. உங்கள் காதலுக்கு தூதா போகிறதுக்காக எனக்கு சான்ஸ் கொடுங்களேன். யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க தாங்க. ஜோக் அடிக்காதீங்க, எனக்கு தான் அந்த கொடுப்புன இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. ஜோக் அடிக்கலைங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். என்னங்க நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் அவரையே கூட்டு வரேன், அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க. ஐயோ இல்லைங்க, உண்மையிலே சொல்கிறேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? விளையாடாதீங்க. எங்க, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். நம்ம சந்திப்பு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வைத்தியம் பார்த்தேன், அவ்வளோதான். இதுல காதல் எங்கிருந்து வந்தது? உங்களை சந்திச்சதுல இருந்து நீங்க புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க. உங்க கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கறதுக்காக அப்பப்போ சீண்டி விளையாடி இருக்கேன்னு தவிர இந்த மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை. நான் ஏற்கனவே ஒருத்தி காதலிக்கிறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி எண்ணெல்லாம் உங்க மனசுல இருந்து தொடச்சிருங்க. எங்க அம்மாவோட புருஷன் எங்களுக்கு அப்பாவா இருந்து எங்களை ஏமாத்திட்டாரு. நீங்க என் கூட நெருங்கி பழகி காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உங்களை அடைஞ்சே தீர்வேன். பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் பைத்தியக்காரத்தனமா பேசல, உண்மையிலே சொல்றேன். உங்களை நான் காதலிக்கிறேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிடுவேன். இன்னொரு வாட்டி இப்படி முட்டாள்தனமா பேசுனீங்க, கொலையே நடக்கும். உண்மையிலே சொல்றேன், உங்களை நான் காதலிக்கிறேன். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிடுவேன்.
அண்ணாமலை, நீ என்னை மறந்துடுவியா? உங்களால முடியுமா? இல்லை, நம்ம காதலை சேர்த்து வைக்க ஆச்சி தான் இப்போ இல்லையே, அதான் கேட்டேன். ஆச்சியை நம்பி நான் உங்களை விரும்பல. நீங்களே மாறினாலும் நான் விட மாட்டேன். சாந்தி, சாந்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாந்தி, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொலையே நடக்கும். உள்ளவா. கொலையே நடக்கும். உள்ளவாடி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.